என்கிட்ட தான் அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட மேஜர் ஷேர்ஸ் இருக்குன்னு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணி டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண வச்சிடுவேன். நான் எப்படியெல்லாம் விரும்புறேனோ அப்படியெல்லாம் ஆடுற பொம்மையா அவ மாற. அபி அபி சார் சார் என்ன சார்? நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிடல்ல. சார் 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 என்ன பண்றீங்க? சார் என்ன பண்றீங்க? சார் என்ன சார் பண்றீங்க? எனக்கு வீட்டுக்கு போணுமா? சார் போகக்கூடாது சார். வீட்டுக்கு போணும். உட்காருங்க சார். சார் ப்ளீஸ் உட்காருங்க சார். எனக்கு ஒண்ணு இல்லம்மா. சார் சொன்னா கேளுங்க சார். உட்காருங்க சார். ஐயோ நான் வீட்டுக்கு போணும். டேய் டேய் நல்ல நேரத்துல வந்துடா. டேய் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. டேய் அப்பா அப்பா நீங்க நல்லா பேசுறீங்கப்பா. ஐயோ டேய் அபி ஆதி ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி போலாம்டா. டேய் வாடா. ஐயோ அப்பா நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க நல்லா நடக்கிறீங்க. யூ ஆர் பேக் டு நார்மல் பா. யூ ஆர் பேக் டு நார்மல் பா. டேய் அர்ஜுன் இப்போ இதெல்லாம் முக்கியமில்ல. அபிதான்டா முக்கியம். ஐயோ வாடா வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. அப்பா நீங்க பதட்டப்படாம முதல்ல உட்காருங்க. டேய் ஆதி எல்லாரோட ஷேரையும் எழுதி வாங்கிட்டு தான் சொன்னானேடா. டேய் அர்ஜுன் டேய் இந்த டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அபி அவ்வளவுதான்டா. அவ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. இப்ப தாண்டா கொஞ்சம் தலையை தூக்குறா. அதுக்குள்ள எல்லாருமா சேர்ந்து அவளை கீழே போட்டு அமுக்க பாக்குறாங்கடா. அபியக்கா பக்கம் நியாயம் இருக்குப்பா. டேய் ஆதி பக்கம் பண பலமும் ஆள் பலமும் இருக்குடா. அதை வச்சு அவளை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவான்டா. அர்ஜுன் கூட்டிட்டு போ. நீங்க முதல்ல உட்காருங்கப்பா. ப்ளீஸ் பா உட்காருங்கப்பா. என்ன கூட்டிட்டு போடா. சொன்னா கேளுங்கப்பா. ப்ளீஸ் பா உட்காருங்கப்பா. உட்காருங்க. அப்பா அபியக்கா எல்லா பிரச்சனையும் தாண்டி டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டாங்கப்பா. நிஜமாவா? என்னடா சொல்ற? எப்படிடா? அபியக்கா புத்திசாலிப்பா. ஆர்த்தி மனோ 2 பேருமே ஆதி பக்கம் சாஞ்ச உடனே கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. எல்லா ஷேர்ஸையும் ஆதி எழுதி வாங்கினது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அபியக்கா இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்கப்பா. நிச்சயமா வருவாடா. அவ யாருடா? என் பொண்ணாச்சே. அபி ஐயோ இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நல்லா இருக்கேன். நல்லா பேச முடியுது. நல்லா நடக்க முடியுது. இது பாருங்க. இது பாருங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உட்காருங்க உட்காருங்க. ஒரு நார்மல் செக்அப் பண்ணிக்கலாம். நான் நல்லா இருக்கேனே. எதுக்கு டாக்டர் செக்அப்? இட்ஸ் மை டியூட்டி. ஓகே ப்ளீஸ். இங்க வலிக்குதா? பெயின் இருக்கா? இல்ல டாக்டர். ஓகே ஒண்ணும் இல்ல. ஓகே அர்ஜுன். உங்க அப்பாவுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அவரை தாராளமா வீட்டுக்கு கூட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. என்னங்க என்னாச்சு? அர்ஜுன் அப்பாவுக்கு என்னாச்சுடா? நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லதான். ஆனா இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காரு. 1 வீக் பெட்ல இருந்தா சரியாயிடும். திடீர்னு அவருக்கு என்னடா ஆச்சு? எல்லாத்துக்கும் உன் புள்ள ஆதிதான் காரணம். எதுக்கு எடுத்தாலும் அவனே குத்த சொல்லாத. உன் புருஷனை அவன் தான் கொல்ல போறான்னு சொல்றேன். உனக்கு புரியல. ஆதியை ஏண்டா எதிரி மாதிரி நினைச்சு பேசுற? அவன் உனக்கு அண்ணன். அண்ணன் பணத்துக்காக அவன் யார வேணாலும் கொலை பண்ணுவான். உனக்கு அவனை பிடிக்கலனா பேசாம இரு. இப்படி அபாண்டமா பழி போடாத. அவனை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குற? குடிச்சி ஊதாரித்தனமா சொத்தை அழிச்சது நீ. நீ இப்படி பேசக்கூடாது. ஆதி என் புள்ள. அவ மட்டும் இல்லைனா
இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பேஷண்ட்டுக்கு முன்னாடி இப்படி சத்தம் போட்டு ஆர்கியூ பண்ணாதீங்க. அமைதியா பார்த்துட்டு போங்க. என்னங்க, உங்களால முடியலனா ஒரு இடத்துல உட்கார வேண்டியது தானே? எதுக்கு மாடியிலேருந்து இறங்கி வந்தீங்க? அதனால தானே படியில தவறி விழுந்துட்டீங்க. உன் புள்ள அப்படிதான் சொல்லி அமிச்சானா? வாயை மூடுற. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. இத பாருங்கம்மா, பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காதீங்க. டாக்டர், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதான் சொன்னனே, ஒரு வாரத்துல பழைய மாதிரி ஆயிடுவாரு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அவருக்கு ஏதாவது சாப்பிட தரலாமா? அதெல்லாம் எங்க ஹாஸ்பிட்டல் சிஸ்டர்ஸ் டியூட்டி, அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே டாக்டர். ஏன் அவங்க கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க? எங்க அப்பாவோட பாதுகாப்புக்காக தான். எனவே நீங்க புரிஞ்சுக்கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ம், ஓகே. அப்பா, எனக்கு குணமான விஷயம் காஞ்சனாக்கு தெரிய வேண்டாம், சரியா? சரிப்பா. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். உன்னை சூப்பர் ஹியூமன் பீங்கா நினைச்சேன். எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே. நான் என்ன சார் பண்றது? அந்த கார் சதி பண்ணிடுச்சு சார். பேலன்ஸ் மிஸ் ஆகி மண்ணுக்குள்ள வண்டி சிக்கிடுச்சு சார். இதெல்லாம் எனக்கு காரணம் சொல்லாத, அது எனக்கு பிடிக்காது. அந்த ஃபைலை மட்டும் நீ கொண்டு வந்திருந்தா இந்நேரம் அப்பி ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பா. நாம அந்த பிசினஸ்ல கால் உணவு விடாம பண்ணிருக்கலாம். திலா அந்த ஃபைல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் உங்ககிட்ட சொன்னேனே. நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாது? சார், நான் புயல் மாதிரி வேகமா ஓடி வந்தேன் சார். சார் சார் அந்த தொல்காப்பியனும் அபியும் என்ன வேகமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க சார். ஒரு கட்டத்துல எனக்கும் தொல்காப்பியனுக்கும் பெரிய ஃபைட் சார். ஹி ட்ரை டு புல் மை மாஸ்க் சார். அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சலான்னு நினைக்கிறப்போ அவ பொம்பளையா சார் அந்த அபிங்கிறவ என்னை கட்டையால இந்த கையிலையும் கழுத்துலயும் ஓய் அடிச்சா சார். எனக்கு வந்த கோபத்துக்கு 2 பேரையும் அங்கேயே ஷூட் பண்ணிருப்பேன் சார். ஆனா நான் உயிரோட இருக்கிற விஷயம் தெரியக்கூடாங்க தான் சார் பேசாம வந்துட்டேன். நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அவங்க என்ன கிழிக்க முடியும் சார்? அவங்க உஷாராயிருவாங்க சார். அவங்க 2 பேரையும் ஆன் தி ஸ்பாட்ல கொன்னிருந்தானே நான் உன்னை பாராட்டிருப்பேன். கோட்டை விட்டுட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த ஃபைலை விட்டுட்டு வந்திருக்கேன். சார், எனக்கும் ஆத்திரம் வந்தது சார். அவங்கள கொண்டிருந்தா பிரச்சனை வேற மாதிரி ஆயிருக்கும் சார். அதை யோசிச்சா நான் ஓடி வந்துட்டேன் சார். முட்டாள் மாதிரி பேசாத, முட்டாள் மாதிரி பேசாத. சார், நடந்து முடிஞ்ச நினைச்சு கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்ல சார். என்ன ஆறுதல் சொல்றியா? யூ ட்ரைங் டு பாசிஃபை மீ. அவளை அழிக்க கையில இருந்த நல்ல வாய்ப்பு கை நழுவி போச்சு. அவ டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்டை எடுத்து செய்ய போறா. அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சா எனக்கு நேரா கால் மேல கால் போட்டு அவ சிரிப்பா. she is going to laugh at me. சார், அந்த ப்ராஜெக்ட் அபி பண்ணவே முடியாது சார். ஓ கமான் திலா, இனிமே அந்த ப்ராஜெக்ட் நம்மளால தடுக்க முடியாது, புரியுதா? சார், நீங்க வேற சார். நான் அதை சொல்லல சார். நீங்க சொன்ன மாதிரி அவங்கள காலி பண்ணிருந்தேன் சார். சரின்னு சொல்லுங்க சார். அந்த அபி தொல்காப்பி அந்த கோஷ்டியை அப்படி போட்டு தள்ளிடுறேன் சார். என்னை எவன் சார் கேட்க முடியும்? வேற வழி இல்ல சார். அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து குறைச்சு கொடுத்து தான் சார் இருப்பா. ஒரேடியா போட்டு தள்ளிட்டோம்னா பிரச்சனை இல்லை சார். சொல்லுங்க சார், செஞ்சுட்டுமா சார்? நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். வச்சுட்டு ஹிம்சப்படுறதை விட மொத்தமா சாச்சிடணும். மொத்தமா சாச்சிடணும். திலா சார், நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். சார் என்ன சார் இதுக்கு போய் இவ்வளவு யோசனை பண்றீங்க? டைம் வரட்டும், கூடி சீக்கிரம் சொல்றேன். சார், உங்க உத்தரவை நான் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். தொல்காப்பியா அபி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டிஜிட்டல் வேலி கம்பெனியோட அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புது ப்ராஜெக்ட்டுக்கான அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கோம். மேபி இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஏன்னா இது எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வலுவா கால் ஊன்றதுக்கு இதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான தரம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு ரொம்ப உயர்வா இருக்கும்.
நடுத்தர மக்களுக்கான உயர்தர குடியிருப்பு. இதுதான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட தாரக மந்திரம். பெங்களூர் ஹைவேல இருங்காட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல இந்த சேட்டலைட் சிட்டி உருவாக போகுது. மிகுந்த தொலைநோக்கோட இந்த இடத்த நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம். இந்த இடத்துல உருவாகிற எங்களோட சேட்டலைட் சிட்டி சென்னையில ஒரு பெரிய லேண்ட்மார்க்கா அமையும். நாங்க கட்டப்போற ஒவ்வொரு வீடும் இயற்கையான சூழல்ல ஒரு தோட்டத்துக்கு நடுவுல அமைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். மொத்தம் 1400 வீடு. ஏறக்குறைய இன்னைக்கு இருக்கிற நியூ மும்பை மாதிரி இது ஒரு நியூ சென்னை. அதை விட பெரிய அளவுல பேர் எடுக்கிற மாதிரி நாங்க இந்த ப்ராஜெக்ட பண்றோம். 24 மணி நேரமும் பவர் சப்ளை, அதாவது பவர் கட்டுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் சோலார் பேனல் அமைக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் ஹெல்த் கிளப்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆனா நாங்க இந்த சிட்டிக்குள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட டை அப் பண்ணி மிகப்பெரிய எமர்ஜென்சி கேர் சென்டர் அமைக்க போறோம். அதுல எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். அதுவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் சென்டர் அமைக்க போறோம். அதுல எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் சம்பந்தப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்கும். அதுவும் இல்லாம கமர்ஷியல் சினிமா தியேட்டர்ஸ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் மால் யாருமே பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல எங்களோட சேட்டலைட் சிட்டில இருக்கும். இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில அமைக்கப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டம் அமைக்கப்படும். எல்லாமே கார்ட் சிஸ்டம் தான். அது போக எங்க சிட்டியோட ஏறக்குறைய கடைசி பகுதியில கழிவுகளால மின்சாரம் தயாரிக்கிற ஒரு மின்சார உற்பத்தி நிலையமும் உருவாக்கப்படும். ஒவ்வொரு வீட்டோட உள் அலங்காரமும் அமைப்பும் இன்டீரியரும் ரொம்ப வித்தியாசமா அடுத்த தலைமுறைக்கான வசதிகளோட கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சு எழுப்பப்படுற நகரம் இது. இப்போ நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. மேடம், நீங்க சொல்றத கேட்கும்போது பிரமிப்பா தான் இருக்கு. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கிற நிலைமையில இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் தானா? சாத்தியப்படும். சரியா 24 மாசத்துக்குள்ள இந்த பிளான் உங்க கண்ணுக்கு முன்னால கட்டடமா உயர்ந்து நிக்கும். அப்போ உங்க சந்தேகம் எல்லாம் கிளியர் ஆயிடும். மேடம், உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சிட்டி மேக்கர்ஸ்க்கு போட்டியா மேடம்? நிச்சயமா இல்ல. நாங்க எங்க வேலையை செய்யறோம், அவங்க வேலையை செய்யறாங்க. ஆனா மிஸ்டர் ஆதித்யாவோட நடவடிக்கை எல்லாமே உங்களுக்கு எதிரா இருக்கிறதா வெளியே பேச்சடிப்படுது. சிட்டி மேக்கர்ஸோட எம்டி மேனகான்னு தான் கேள்விப்பட்டேன். மிஸ்டர் ஆதித்யா இல்லையே. சிட்டி மேக்கர்ஸோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆதித்யாவும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே? இது பாருங்க, ஒருத்தரை குறை சொல்றது மூலமா இன்னொருத்தர் வளர முடியாது. அவங்க ப்ராஜெக்ட நல்லபடியா கட்டி முடிச்சா அதுவே போதும். ஏற்கனவே மேனகா மேடம் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்களுடைய பிளான நீங்க திருடினதா? குற்றச்சாட்டுகள் நிறைய சொல்லலாம், ஆனா நிரூபிக்கணுமே. இந்த குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுன்னு நீங்க சொல்றீங்களா? நான் ஓப்பனா உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்றேன். ஆதி, மேனகா இவங்க 2 பேரும் பிசினஸ்ல அவங்கள மிஞ்சி எந்த ஆளும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு மனப்பான்மையோடவே இருக்காங்க. அந்த மனப்பான்மை அவங்கள சிந்திக்க விடாம, தூங்க விடாம, ஒவ்வொரு நொடியும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் செய்யலாங்கிற ஒரு சிந்தனையோடவே இருக்காங்க. அது கொஞ்சம் ஆரோக்கியமான வழியா இருந்தா பரவாயில்ல. ஆனா அது ரொம்ப சுலபமான மக்களை ஏமாத்துற ஒரு வழியா அமைஞ்சு போச்சு. பணங்கிற ஒத்த வார்த்தையில தான் பிசினஸ் இயங்குதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா மறைமுகமான தப்பும் கூடிய சீக்கிரம் வெளியில வரும். அப்ப அவங்க எல்லாம் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. மேடம், இன்னொரு கேள்வி. இந்த ப்ராஜெக்ட் உங்க கையில கிடைச்சது குருவி தலையில பணங்காய் வச்ச மாதிரின்னு வெளியே கேலியா பேசிக்கிறாங்களே. அவங்களோட பார்வையில நான் ஒரு குருவியா இருக்கலாம், ஆனா நான் பருந்துன்னு கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு தெரியும். மேடம், இந்த ப்ராஜெக்ட் உங்க தகுதிக்கு மீறின ப்ராஜெக்ட். தம் பேர்ல சிம்பத்தி வர மாதிரி நடந்துகிட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்க கைப்பற்றினதா வெளியில பேசிக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, இது எலெக்ஷன் இல்ல, சிம்பதியை காட்டி ஓட்டை சம்பாதிச்சு ஜெயிக்கிறதுக்கு. இந்த ப்ராஜெக்டை அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பெரிய நிறுவனமான டிஜிட்டல் வேலி அலாட் பண்ணியிருக்கு. அந்த நிறுவனத்தோட முக்கியமான பர்சன் மிஸ்டர் முரளி இங்கே வந்திருக்காரு. அவர் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. மிஸ்டர் முரளி, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க அபியோட திறமைக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட். இது வெறும் சிம்பத்தியாலேயோ இல்லை சிபார்ஸாலேயோ கிடைச்ச ப்ராஜெக்ட் கிடையாது. நம்ம ஊர்ல வேணா சிபார்ஸ் இல்லை பணம் கொடுத்தா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் திறமைக்கு தான் முதலிடம்.
நாங்க டிஜிட்டல் வேலியில தரவா அனலைஸ் பண்ணி நிறைய தேடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அபிதான் பொருத்தமானவங்கன்னு முடிவு செஞ்சு டிஜிட்டல் வேலி இந்த ப்ராஜெக்டை அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருக்கோம். மறுபடியும் சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க அபியோட திறமைக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட். தேங்க்யூ முரளி. இட்ஸ் ஓகே. இதுக்கு மேல நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு இருந்தா ப்ளீஸ் கேட்கலாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை